இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவங்கிற ஒரு யூடியூப் சேனல். இதோட நோக்கம் என்னென்னா, இயற்கை மருத்துவத்தை நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற எண்ணத்துக்காக செய்யப்படுற ஒரு சேனல் இது. இதை யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா என்னோட எல்லா வீடியோக்களும், பழைய வீடியோ, புது வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தா, தோல் சம்மந்தப்பட்ட சில அலர்ஜி மாதிரி வருது இல்லையா, அதுக்கு என்ன மருத்துவம் செய்கிறது அப்படின்னா, அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு இது பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ சில தினங்களாக நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. குழந்தைக்கு தோல் ஏதாவது உறிஞ்ச மாதிரி வருது, பொறி பொறியாக இருக்குது, சொரப்பாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு. இது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஒரே வைத்தியம்தான். அதாவது ஒரு 3 விஷயம் இருக்குது, இது 2 பேருமே கடைப்பிடிக்கலாம். முதல்ல, காற்றோட்டம் உள்ள இடத்துல தூங்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே வராது. குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. என்ன பிரச்சனைனா, நம்ம கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு இரவு நேரங்களில் தூங்குறோம். அது மட்டும் இல்லாமல் கொசு மருந்துகள் நிறையா பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த காற்றுல இருக்கிற அந்த உயிர் சத்து, ஆக்சிஜன், இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்கிறதுனால அந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறையா வருது. அதனால் கொசுவலை கட்டி தூங்க பழகிங்க. கொசுவை இல்லாமல் தூங்குறது எப்படி இல்லை, வீட்டுக்கு கொசுவலை அடிங்க. இந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் கதவு ஜன்னலை சாத்தி வச்சுட்டு நீங்கள் தூங்கும்போது தேவையான ஆக்சிஜனுடைய குறைவாக கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா வருது. இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்க, இவங்களுக்கு வந்து குப்பைமணி இலை இருக்குது பாருங்கள், அந்த குப்பைமணி இலையை தலை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் சேர்த்து குளிக்க வைங்க. வாரம் ஒரு முறையோ இல்லை வாரத்தில் 2 முறையோ குப்பைமேனி இலையை பறிச்சுட்டு வந்து, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இலையை பறிச்சுட்டு வந்து மிக்சியில் போட்டு அடித்து தேய்ச்சி நிற்க வச்சு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைங்க. பெரியவங்களும் இதே வைத்தியத்தை செய்யலாம். குப்பைமேனி கிடைக்காத ஊர்களில் உள்ளவங்க குப்பைமேனி பொடின்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில், அதை வாங்கி நீங்கள் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும். ஆனால் அந்த தேதிகளில் சோப் போட்டு குளிக்கக்கூடாது, சீக்கா போட்டு இல்லை சாதாரண இயற்கை குளியல் குளிச்சுக்கணும். ஏன்னா அதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப சோப் போடக்கூடாது. குப்பைமேனியோடைய பயன் இந்த மாதிரி. இன்னொன்று, சோப்பு அதிகமாக கண்ட சோப்புங்களையும் நிறைய சோப்புகளை மாற்றி யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிரச்சனை பெரியவங்களுக்கு வருது, சின்னவங்களுக்கு வருது. அதனால் உங்களுக்கு உண்மையிலேயே சோப்பு தேவைப்பட்டால் மட்டும் சோப் போட்டு குளிங்க. வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களில் சீயக்காய், அரப்புத்தூள், அரிசி மாவு, கடல மாவு, இந்த மாதிரி இயற்கையான குளிக்கிற சாதனங்களை பயன்படுத்தி குளிக்கிறவங்களுக்கும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. இது குழந்தைகள், பெரியவங்க எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். அதனால் தோல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமா இருந்தாலும் சரி, இதை முயற்சி பண்ணுங்கள். அதுலேயும் இருக்குது பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா சோப் போட்டு குளிக்கிறதே முதல்ல நிறுத்திடுங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான முறையில் கொஞ்ச நாள் குளிச்சு பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க. கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் கூட கவர் ஆகலாம். அந்த தோல் பாதிப்பு எத்தனை மாதம் இருக்குதோ அந்த அளவுக்கு இயற்கை மருத்துவத்தில் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். உடனே சரியாகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம இயற்கையான நோய் இல்லாமல் வாழ முடியும்.